ஹாய் மக்களே. சரி சரி பாபா. ஹாய் மக்களே, நாங்க கிளம்பிட்டோம். எங்க போறோமா? பாய் பாய் சொல்லக்கூடாது, எங்க போறோம்னு சொல்லணும். நாங்க வந்து கோவிலுக்கு போறோம். எதுக்காக போறோம் அப்படின்றது நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரியும். ஐயோ அவ்வளவு நேரம் வாய கம்மல்லாம் இல்ல, நான் சொல்லிடுறேன். வாங்க நம்ம சாமி ரூம்ல ஸ்ட்ரைட்டா போறோம். நீ என்ன வச்சிருக்க மனத்தில? ஏதோ வச்சிருக்க மனத்தில. நான் எப்பவுமே அழகு, அதனால அழகா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குங்குமம் தான் மெயின். நான் ஃபர்ஸ்ட் சந்தனம் வச்சிருக்கேன். நான் குங்குமம் வச்சிருக்கேன். அது கிராஸா தெரியும். சொன்னா உங்க தம்பி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. தம்பி வந்துட்டான். வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பையா. தள்ளி விட்டு வந்துருப்பேன். ஃபுல் அவுட்ஃபிட் வந்து நானே ரெட் கலர் saree. நானே இவங்க வந்து ரெட் கலர் சுடிதார் இது. இல்ல நான் கேக்குற அம்பர்லா டாப். என் தம்பி பச்சை கலர் நான் போட சொன்னேன். என் தம்பி வந்து ரெட் கலர் மெரூன் டி-ஷர்ட். அக்கா அக்கா என்னடா gift? என்ன gift? குட்டி வாங்க. இரு ஒரு நிமிஷம் கூட இரு. ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அம்மா ரெடி ஆயிட்டாங்க. எங்க அப்பா காணோம். நாங்க வந்து நானும் அம்மா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி 3 பேரும் நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிறோம். தங்கச்சியும் அப்பாவும் 2 வீலரில் வராங்க. ஓகே, ஏன் பைக்கில் என்னது காரில் வந்து இன்சூரன்ஸ் இல்லை, அதனால் அப்பாவும் தங்கச்சியும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சீக்கிரம் பஸ் ஸ்டாண்ட் போய் நின்னோடனே சீக்கிரமாக பஸ்ஸும் கிடச்சிருச்சு. அதனால் நாங்களும் சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம். அவங்களும் சீக்கிரமாக வந்து ரீச் ஆகிட்டாங்க. 2 பேரும் 10 நிமிஷம் தான் கேப் இருந்திருக்கோம். அவங்க மொத்தத்தில் கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகும்போது இன்னமும் 20-25 பேர் தாங்க இருந்தாங்க மாலை போட்டுட்டு முடிச்சுட்டு. நாங்கள் மாலை போட்டுட்டு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னென்னா பிரிஞ்சி சாதம் அங்கேயே போட்டாங்கங்க. மாலை போட்டுற அன்றைக்கி எப்பயுமே சரி அங்கே அன்னதானம் உண்டு. ஸோ அதனால் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரிஞ்சி சாதம். பக்கத்தில் வந்து தயிர் பச்சடி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அது இருந்தாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி இது போட்டுலாம் வச்சிட்ருக்காங்க. கடகடன்னு ரெடி ஆகிட்ருக்காங்க. நான் கொஞ்சம் எழுதுகிற வேலைஞ்சுன்னு உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஸோ மேடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாமி கும்பிட்டாங்க. பொறுப்பாக கும்பிட்றாங்க மேடம். சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாப்பா நல்லாவே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மாலை வேறு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப பக்தி இருந்துச்சு பாப்பாவுக்கு. நாங்களுமே பக்கத்தில் நின்றுட்டோம், அம்மா நான் எல்லாமே. அப்பா கொஞ்சம் வெயிலில் போயிருந்தார். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.